I've been cold for so long. One touch and we're igniting, setting fire to it all. You know these flames ain't going out. This building is crumbling to the ground. Don't think that we can stop it now, 'cause baby our love is gonna burn down. You know these flames ain't going out. Building is crumbling to the ground. Don't think I wanna stop it now, 'cause baby our love is gonna burn it down. Burn it down. Hi friends, welcome back to my channel Abactive. This is Abisha. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வடை நான் பண்ண போறோம். ரவையில வந்து ஒரு வடை பண்ண போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப வீடியோக்குள்ள போறலாம் வாங்க. கொரோனா பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டு இருக்கு. என்னைக்குமே சொல்றதுதான். பட் இருந்தாலுமே ரொம்ப சேஃபா இருங்க. டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கோங்க. வந்தா நாம தாங்க அனுபவிக்கணும். உங்க தேவைகளுக்கு வந்து வெளியே போறதை தவிர்த்து வந்து வீணான அந்த போக்குவரத்தை வந்து நீங்க வந்து கம்மி பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கோங்க. சானிடைசர்லாம் போடுங்க. எப்பவுமே சொல்றதுதான், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டா வந்து சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான பானங்களை குடிங்க. சேஃபா இருங்க. நம்மளை வந்து நாமளே தான் பாதுகாக்க முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவையில தான் ஒரு வடை பண்ண போறேன். ரவை வடை. ஸோ பருப்பு வடை, உளுந்து வடை இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து முன்கூட்டியே வந்து ஒரு 3 hours 4 hours முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால வந்து நம்ம திடீர்னு ஒரு வடை வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறது? ஸோ பருப்பே போடலை, உளுந்தும் போடலை, வடை வந்து நமக்கு சீக்கிரமாக வேணும் இல்லையா? என் வீட்டுக்காரர் வந்து திடீர்னு வந்து ஈவினிங் வந்து சொல்லுவார், என்னடி நான் வாயில நமனமான இருக்கு, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. அப்படி அந்த டைம்ல வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்டா வந்து உடனே வந்து நம்ம பண்ணக்கூடிய வடை பார்த்தீங்கன்னா ரவை வடை. இது வந்து உடனடியாக பண்ணலாம். ஒரு 15-20 minutes தான் ஆகும். இல்லை வந்து ஏதாவது வந்து விருந்தினர்கள் வந்தாங்க, உடனே வந்து நம்ம வந்து ஒரு வடை பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு வடை பண்ணலாம். ஸோ இந்த வடை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ரவை வடைக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து இந்த பவுலில் வந்து ஒரு பவுல் நிறைய வந்து ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதே பவுலில் வந்து ஒரு 1/4 பங்களவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/4 பங்களவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா 1.5 பவுல் நிறைய வந்து மாவு வந்து வந்துடுது. அந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ ரவை, அப்புறமா வந்து மைதா மாவு, அப்புறமா வந்து ரைஸ் ஃப்ளோர், அதாவது அரிசி மாவு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து பச்சை மிளகாய் ஒரு 4-5 சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நிறைய காரம் வேணும் அப்படின்னா நிறைய பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு துண்டு இஞ்சி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து கருவேப்பிலை வந்து அதையும் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ திங்ஸ் தான் வந்து ரவை வடைக்கு தேவையான பொருட்கள். ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் இந்த இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் வந்து கையால் வந்து பிசைஞ்சு எடுக்கிறோம். ஏன்னா வெங்காயத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால தான். ஸோ வெங்காயம், அப்புறமா வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு கையால் வந்து நல்லாவே பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து வந்து தண்ணி வந்து வெளியே வந்துடும். நம்ம மாவெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் வந்து தண்ணி வந்து வெளியே வந்துடும். அதனால தான் கொஞ்சம் அந்த மாவு வந்து லூஸ் ஆயிரும், கரெக்டு பக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி. ஸோ இது வந்து நல்லாவே பிசைஞ்சுக்கோங்க முதல்ல. ஸோ இந்த மாதிரி பிசைகிறதுனால பார்த்திங்கன்னா எல்லா வெங்காயம் அப்படி சேர்ந்து இல்லாமல் தனித்தனியாக ஆயிரும். ஸோ அதனால தான். ஸோ ப்ளஸ் வந்து அந்த தண்ணியோட அந்த கரெக்டு பக்கம் கிடைக்கிறதுக்காக ஸோ இது ரெண்டுக்காகவுமே வந்து நல்லாவே வந்து முதலே வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சதுக்கப்புறமா வந்து எல்லா மாவையும் தட்டிடலாம் நாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த தண்ணி வந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மாவு வந்து ஒன்று ஒன்றா தட்டிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரவை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவு, அப்புறமா வந்து அரிசி மாவு.
ஸோ எல்லாத்தையும் போட்டு அப்புறமா வந்து உப்பு போட்டுடலாம். ஸோ தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லாவே முதல்ல வந்து கிளறிக்கோங்க. கிளறிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியல இந்த மாதிரி உருளை பிடிக்க வர்ற டைமில் வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னு தோன்ற டைமில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுறதை நிப்பாட்டிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் வந்து அந்த குதிர்ந்து அந்த ட்ரைனஸ் வந்து மாறணும். ஸோ அதனால தான். ஸோ 10 மினிட்ஸ் நான் வந்து வச்சேன். பாருங்கள் 10 மினிட்ஸ் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து உதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நல்லாவே வந்து ரொம்ப எல்லாம் தண்ணி விடாதீங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பிடிக்கிற அளவு பார்த்துட்டு நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி விட்டு கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து தட்டை மாதிரி, அதாவது நம்ம பருப்பு உடையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி வந்து தட்டையை வந்து முதலே பண்ணி வச்சிங்க அப்படின்னா அப்புறமா வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரவை வடை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம தட்டி வச்சுருக்குறோம்ல, இதை போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ வந்து தட்டி வச்சுருக்கிறத போட்டுடலாம். ஸோ எப்போவுமே தட்டி வச்சதுக்கு போட்டதுக்கு அப்புறமா வந்து தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளாடி வந்து வெந்துடும். இல்லை அப்படின்னா வெளியே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி உள்ளாடி வந்து வேகாமல் இருக்கும். அதனால தான். ஸோ முதல்ல வந்து நீங்கள் தீயை வந்து ரொம்ப ஹையில் வச்சுட்டு அப்புறமா வந்து வடை சுடுறதுக்கு போட்டதுக்கு அப்புறமா வந்து தீயை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து பண்ணுறது அப்படி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். One look, the heat is rising, and I've been cold for so long. One touch and we're igniting, setting fire to it all. You know these flames ain't going out. This building is crumbling to the ground. Don't think that we can stop it now, 'cause baby our love is gonna burn down. You know these days ain't going out. This building is crumbling to the ground. Don't think I wanna stop it now, 'cause baby our love is gonna burn. ஸோ சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு ரவை வடை வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து சட பண்ணணும் அப்படின்னா இதை வந்து பண்ணிடலாம். இது வந்து அந்த பக்குவம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலி பார்த்தீங்கன்னா அந்த ரவை வந்து கொஞ்சம் அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் ஊறுகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் முதல்ல வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சு திருப்பி வந்து அந்த மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அப்படின்னா தான் உள்ளாடி வந்து சாஃப்டாக இருக்கும், வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபுல்லுமே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லு வந்து கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். உள்ளாடி வந்து சாஃப்டாக வேணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த தண்ணியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி திருப்பியும் வந்து அது ட்ரை ஆகும். திருப்பியும் வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு அந்த மாவு பதத்துக்கு வந்து நீங்கள் வடை வந்து சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரவை வடை வந்து ரெடி ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளாடி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். பட் வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரவை வடை வந்து ரெடியாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து எல்லாருமே டீ குடிப்போம்ல, அந்த டைமில் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு டீயும் இந்த மாதிரியான ஒரு ரவை வடையும் கிடைச்சி அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ சூப்பரான ஒரு ரவை வடை டீ கூட சாப்பிட்டு பார்க்கலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளாடி வந்து சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த பண்ணுற மெத்தடை பொறுத்து தான் இருக்குது. அந்த கரெக்டாக வந்து நீங்கள் பக்குவமாக பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரவை வடை வந்து ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவை வடை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய் பாய். One look, the heat is rising, and I've been cold for so long. One touch and we're igniting, setting fire